இல்லாத ஒரு டீலிமிட்டேஷன் பிரச்சனையை இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்ச திமுக 1 மணி நேரத்திலேயே நாங்கள் 1,00,000 கையெழுத்தை தாண்டிட்டோம்னு சொன்ன பாஜக இந்த 1 மணி நேரத்தில் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்களுடைய ஃபோர்ட் அப்படின்ட்டு மார்த்தட்டின டிவிகேவுடைய பள்ளி குழந்தைகள் டிவிகேன்னு கத்தி செஞ்ச சம்பவம் இதெல்லாம் தான் நேற்று அரசியலில் பரபரப்பாக இருந்தது. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய அரசியல் களம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக பயங்கரமாக நரேட்டிவ் செட் பண்ணுறதுல கில்லாடிகள் அப்படின்னு சொன்னோம். நரேட்டிவ் செட் பண்ணுறதுனா மற்ற கட்சியெல்லாம் என்னென்னா நடந்த ஒரு விஷயத்த ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படி இப்படின்னு பில்டப் விட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தையே நரேட்டிவாக செட் பண்ணுறதுல உண்மையிலே கில்லின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஹிந்தி திணிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹிந்தி திணிப்புனோன்னு நாங்கள் அதுக்கு முட்டு கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு புதிய கல்விக் கொள்கையே தேவையில்லை, நம்மளுடைய கல்விக் கொள்கையே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, அதில் இருக்கிற ஒரு திட்டம் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு காமிச்ச ஒரு விஷயந்தான் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்ற மாதிரி மெல்ல மெல்ல மடைமாற்றப்பட்டது. திமுக இப்போ அந்த பிரச்சனையே ஹிந்தி திணிக்கணும் அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வச்சிருச்சு அப்படின்றது தான் சோகமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் வந்திருக்கு, டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத பற்றி எந்த விதமான அறிவிப்பையுமே வரல. இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சட்ட திருத்தம், கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சட்ட திருத்தத்தில் 2021 அப்புறம் நம்ம எப்போ சென்சஸ் எடுக்கிறோமோ அப்போது இந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2021 சென்சஸ் அப்படின்னு சொல்லும்போது திமுக நியாயமாக இந்த போராட்டத்தை 2018-19 வாக்கிலே ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ ஆரம்பிக்காமல் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ ஏற்கனவே மோடி இமேஜ் பிஜேபி இமேஜை ரொம்பவே அடி வாங்குற மாதிரி பல விஷயங்கள் ஏற்கனவே பண்ணதால் இந்த டீலிமிட்டேஷனை டச் பண்ண வேணான்னு விட்டுட்டாங்க. எதிர்பார்க்காத விதமாக 2020 கொரோனாவும் வந்துருச்சு, சென்சஸும் தள்ளி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 2026 நம்ம சென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ ஏற்கனவே பண்ண சட்ட திருத்தம் மாதிரி 2026 அப்புறம் வர முதல் சென்சஸாக இருக்கும்போது இந்த இடத்துல டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு திமுக களத்தில் இறங்கி இருக்கிறது. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா குறைஞ்சிரும் நம்மளுக்கு திமுகவுடைய மெயின் கோரிக்கை என்னென்னா தமிழகத்திற்கான எம்பிக்கள் தொகுதிகள் எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு ஆதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் நடத்தின ஒரு சர்வேவை இவங்க ஆதாரமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக சொல்லியிருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு கமிட்டியாவது வச்சு சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சிருக்கணும், இல்லை யாராவது ஒரு லூஸ் ஸ்டாக்காவது விட்டுருக்கணும். ஆமாம்ப்பா பாப்புலேஷனில் தான் நாங்கள் பண்ண போகிறோன்ட்டு எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் நடத்துனதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு போராட்டமே நடத்தி முடிச்சிட்டாங்க. சென்னைக்கு தமிழகத்திற்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோது டீலிமிட்டேஷன் நாங்கள் பாப்புலேஷன் பேசிஸில் பண்ண போகிறதே இல்லை, அது காங்கிரஸோட ஐடியான்னு சொன்னதுக்கப்புறமும் உதயநிதி அவர்கள் அமித்ஷா இன்னும் எங்களுக்கு வழக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டுட்டு போயிட்டார். இல்லாத ஒரு டீலிமிட்டேஷன் இருக்குன்னு எல்லாரும் நம்ப வச்சு இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டமே நடத்தி முடிச்சிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனதில் என்ன பெரிய சாதனை எல்லாருக்கும் கேட்கலாம். பட் அதில் கிட்டத்தட்ட 30+ கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. பாஜக மற்றும் அதன் கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள் பாமக தவிர்த்து எல்லாருமே அந்த இடத்துல அட்டன் பண்ணிட்டாங்க. இதனால் பாமகவும் அணி மாறுவதற்கு தயாராக இருக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கு. குறிப்பாக திமுக எந்த முடிவு எடுத்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆன்டி டிஎம்கே என்று சொல்லப்படக்கூடிய அண்ணா திமுகவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குனது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆமாம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு ஒரு டோட்டலான ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஃபார்முலாவை மீண்டும் தயாராக களமிறக்கி இருக்கிறது திமுக. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சியும் ஐயோ நம்மளுக்கு பிஜேபி சங்கி, பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஏதாவது ஒரு முத்திரை குத்திடுவாங்களோன்ட்டு பயந்து இவங்களும் ஆமாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்துக்கினாங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்கள் பேசுவது புரியுமா புரியாதா அப்படின்றதுக்கே ஒரு டிக்ஷனரி வச்சு பார்க்கணும். அவர் 543 தொகுதி அப்படின்றதுக்கு 3 தடவை 453 483 திரும்ப சொல்லி நம்மளையும் கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டார். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டீலிமிட்டேஷன் உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய விஷயங்க. ஆக்சுவலாக ஜனத்தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு வகையில் நியாயம்தான். ஆனால் இந்த மாதிரி எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா சில தொகுதிகளில் பார்த்திங்கன்னா 10 லட்சம் மக்களுக்காக ஒரு எம்பி அப்படின்னு இருக்கும், சில தொகுதிகளில் 20 லட்சம் மக்களுக்காக ஒரு எம்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றதுல 15 லட்சம் 15 லட்சம் இந்த மாதிரி அதே 2 தொகுதி தான். பட் மக்கள் தொகை சில மக்கள் வேறு தொகுதிக்கு வருவாங்க, சில மக்கள் இன்னொரு தொகுதிக்கு போவாங்க. இந்த மாதிரி 15-15 ஈக்குவலாக பிரித்தாலும் அதன் பேரும் டீலிமிட்டேஷன் தான். இந்த மாதிரி சில டீலிமிட்டேஷன் வரையறைகள் நிச்சயமாக தேவை. அது ஒரு பெரிய கமிட்டியாக உட்காந்து எத்தனை தொகுதிகளை உயர்த்த வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எதன் அடிப்படையில் உயர்த்த வேண்டும், ப்ளஸ் முக்கியமாக எந்தெந்த தொகுதிகள் தனித்தொகுதியாக இருக்க வேண்டும்,
அதுவும் மகளிருக்கு இப்போ 33% இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த தொகுதிகள் மகளிருக்கான தொகுதி ஒரு ஃபுல் டேர்ம் முடிஞ்ச உடனே வேறு எந்த தொகுதிகளையும் மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பது தான் இந்த டீலிமிட்டேஷன். ஜஸ்ட் லைக் தட் தொகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஒரு பயங்கரமான கான்ஸ்பிரசி தியரியை வந்து முன்வைக்கிறாரு. அதாவது 888 பாராளுமன்ற இருக்கைகளை வைத்து அவர் கட்டிய போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இது எந்த ஒரு நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்படாத ஒரு விஷயம். எதுக்கு வந்து டேரெக்டாக 888 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி எண்ணிக்கையை உயர்த்தி அந்த நாடாளுமன்றத்தை கட்டினாரு அப்படின்ற ரீதியில் அவர் கொஷின் கேட்டிருக்காரு. நம்மளுக்கு என்ன கொஷின்னா, தமிழகத்தின் சட்டசபை ஏற்கனவே இருக்கிறது, ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறது. புதிய சட்டசபையாக ஓமந்தூரார் மாளிகையை வந்து அவர் கட்டினார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கட்டினார். அதுலேயும் 234 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணாமல் 300க்கும் மேற்பட்ட இருக்கைகள் வந்து வைத்திருந்தார். இது ஏன் அப்படின்ற கேள்வியை கம்யூனிஸ்ட் கேட்குமா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. காரணம், ஒரு புதிய சட்டமன்ற அலுவலகமோ பாராளுமன்றமோ கட்டப்படும் பொழுது நிச்சயமாக ஃப்யூச்சரில் அது எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கட்டப்படுவது தான் இந்த விஷயங்கள். அது கூட புரியாமல் ஒரு எம்பி இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் எப்போவுமே தனி ரூட்டில் தான் போவோம் அப்படின்ட்டு பாஜக இல்லாத ஹிந்தி திணிப்பு எப்படி திமுக இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி நாட்டில் இதுதான் தலையாய பிரச்சனை அப்படின்ற மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. அதில் புதிய கல்வி .in அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எல்லாருமே உங்களுடைய வழக்கம் போல் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய டிஜிட்டல் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து இந்த மிஸ்டு கால் திட்டம் மாதிரி தான் இதில் மொபைல் நம்பர் வாங்கிட்டு இவங்கெல்லாம் பாஜக உறுப்பினர்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. பட் தமிழிசை அவர்கள் களத்தில் இறங்கி அந்த கையெழுத்து வாங்கும்போது நடந்த சலசலப்பு அப்படின்றது வந்து உண்மையிலே பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், முதல் முறையாக திமுகவும் அந்த இடத்துல நேரடியாக போட்டிக்கு வந்து களமிறங்கி தமிழிசையை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு. பாஜக செய்கிற ஒரு விஷயத்துக்கு திமுக கள அளவில் எதிர்வினை ஆற்ற துவங்கி இருக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்து இடுகிறார்கள் அப்படின்ட்டு தமிழிசையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து 1 மணி நேரத்திலேயே 1,00,000 பேர் நம்மளுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆதரவு இதோடு நிற்க போகிறதில்ல. புதிய கல்விக் கொள்கை வேண்டும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாடே எங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கும். பெருவாரியான மக்கள் ஆதரவு அளிக்கும்போது இதுதான் ஆதாரம்னு நாங்கள் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்போம். அந்த ஆதாரத்தை வைத்து உங்களுக்கு தமிழக அரசுக்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணாமலை சூளுரைத்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோங்க. 1 ஹவரில் 1,00,000 பேர் அப்படின்னு சொன்ன உடனே இது எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். எஸ், இந்த 1 ஹவர் ரெக்கார்ட்ஸ், 1 மினிட் ரெக்கார்ட், 1 மில்லியன் ரெக்கார்டு, 1 லேக் ரெக்கார்டு, இதெல்லாம் வந்து நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் தான் பண்ணுவாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண இல்லாத டீலிமிட்டேஷனுக்கு ஒரு 5 பக்க அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. முன்னுக்கு பின் முரணாக டீலிமிட்டேஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ராஜ்யசபாவே தேவையில்லைன்னு சொல்கிறாரு. மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்கிறாரு. மாநிலங்களின் பிரதிநிதித்துவமாக தான் ராஜ்யசபா இருக்குது, அதுவே எதுக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பிரதிநிதித்துவமும் வேணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மக்களின் தலையாய பிரச்சனையாக இருந்த சாராயத்துக்கு எதுவுமே சொல்லலை, வேங்க வேலுக்கு எதுவுமே சொல்லலை, அங்கெல்லாம் போகவும் இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இல்லாத டீலிமிட்டேஷன் ப்ராசஸுக்கு 5 பக்க முழு ஆராய்ச்சி கட்டுரையாக அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு சிஏஏ பற்றி அவருக்கு பேசுகிறதுக்கு அரை பக்கம் போதுமாக இருந்தது. ஆனால் இல்லாத டீலிமிட்டேஷனுக்கு 5 பக்கம் வேண்டுமா அப்படின்ற கிண்டல்களும் கேலிகளும் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது பள்ளி மாணவர்கள் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சாங்க. பொதுமக்கள் கிட்ட தமிழிசை அவர்கள் பாஜகவினர் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கும்போது பள்ளி மாணவர்கள் டிவிகே என்ற கோஷம் போட்டுட்டு போனதாக பல நியூஸ் சேனலில் வந்து செய்திகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு இருக்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ரசிகர்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத அந்த பள்ளி குழந்தை வயதுகளில் இருக்கிற மாணவர்கள் டிவிகேன்னு கத்தி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் வாக்காளர்கள் எந்த வகையில் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி எழுப்புகிற அதே நேரத்தில் உண்மையிலேயே டிவிகே விஜய் அவர்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. காரணம், 62 வாரங்களுக்கு நம்முடைய தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சூளுரைத்திருந்தார். அதில் 2வது வாரமும் முடிய போகிறது. இந்த 5 பக்க அறிக்கை விட்டது தான் இதுவரை நடந்த ஒரு சாதனையாக இருக்கிறது. வேறு என்ன டிவிகே செய்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.